பாசிப்பருப்பு சுயும் உருண்டை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வறுத்துக்கலாம் ஒரு கடாயில். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3/4 பதம் வேகணும். இப்போ தண்ணியை வடிகட்டின பிறகு வெல்லம் சேர்த்து, வெல்லம் ஏலக்காய் பொடி, ஏற்கனவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கேன். தேவையான அளவு இனிப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டு பிசைஞ்சிக்கங்க. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை ஊட்டி வச்சுக்கலாம். மைதா மாவு இந்த சின்ன கப்பில் 1 கப் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து கெட்டியாக கலந்துக்கலாம். உருண்டையை இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு சுயம் உருண்டை செஞ்சிட்டோம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.